சொன்னாலாம் அவங்களுக்கு கேட்டு இப்போ எதுக்கு லேக் ஆகுதுன்னு தெரியல. இதுவும் கரும்பு முடிச்சது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருப்பேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான தூக்கமும் இல்லை, செம்ம டயர்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. ஸோ டைட்டில் டம்மில் பார்த்துருந்துப்பேன் என்னோட ஆரஞ்சு பாய் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இப்போ நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிட வேண்டியது இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். போயிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டாப் ஆகிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இன்ஜின் ப்ராப்ளமா இல்லை சென்சார் ப்ராப்ளமாங்கிறது எனக்கே சுத்தமாக தெரியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு வீட்டு இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுற அவங்க வீடு இருக்கலாம், அம்மா ஒர்க் பண்ணுற வீடு. ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்ரு 5 to 6 கிலோமீட்டருக்கு தள்ளி நின்றுட்டான். அதுக்கு மேலே அவனால் முடியல. ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக நேற்று தள்ளிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டியே வந்து 160 கிலோ இருக்கும், 160 கிலோக்கு மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்து இங்கே வந்து நிப்பாட்டிட்டு அப்புறம் இங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு போய் சுத்தமாக முடியல எனக்கு. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டுங்கிறத தாண்டியும் இனி சுத்தமாக அமௌண்ட் கையில் இல்லை. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது, எவ்வளோ ஆகும், இது திரும்பி இப்போ இங்கேருந்து எப்படி ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிற. பட் எனிவே எல்லாம் நடக்கணுன்ட்டு இருக்குது, நடந்து தானே ஆகும். என்ன ஒரு வருத்தம்னா நமக்குன்ட்டு இப்போ இருக்கிறது இவங்க ஒருத்தம் தான் ஒரு துணையாக. இவனும் இப்போ இப்படி நிற்கிறப்போ தான் அது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. பட் ஒரு விஷயத்தில் சொல்ல போனால் நேற்று எனக்கு கொஞ்சம் கோவமாக சங்கட்டம் வந்துச்சு. ஏன்னா ஏன்டா இப்படி பண்ணுறேன், அவனை தான் எல்லா போய் கரெக்ட் டைமில் சர்வீஸ் பண்ணுறேன், இல்லை எல்லாமே கரெக்டாக பார்க்குற. ஒரு சின்ன ஒரு போல்ட் ஏதாவது லூஸாக இருந்தால் கூட உன்னை ஃபுல் செக் பண்ண சொல்கிறேன் எல்லாத்தையுமே. அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணங்கிற மாதிரி ஒரு டவுட்டே ஒரு கோவம் உள்ளே வந்தாலும் கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நான் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு எங்கேயோ ஒன்று ஸ்டாப் ஆக போகிறேன். அதாவது நான் ஹீட்டர்னால ஸ்டாப் ஆக போகிறேன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் நினைக்கிறேன், சரியாக தெரியல, 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் என்ன ரோடு சரியில்லை. ஸோ ஒரு 170 கிலோ தள்ளிட்டு போகிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கஷ்டப்பட்டு தான் தள்ளிட்டு வந்தேன். பட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. நேற்று சொல்லப்போனால் தள்ள விட்டுட்டேன் நான். அதனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தேன். ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னா தான் ப்ராப்பர் சர்வீஸ் முன்னாடி சொல்ல மாட்டேன். ப்ராப்பர் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறேன்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு கடுப்பு இருந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு கோவம் வந்தாலும் வீட்டுக்கு போய் பொறுமையாக யோசிக்கும் போது ஒரு விஷயம் சுத்தமாக எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. 40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே லைட்டாக பிரச்சனை பண்ணேன். ஒரு மாதிரி அடிச்சு ஓடுற மாதிரி வண்டி ஸ்டாப் ஆகி ஆனாச்சு. அப்போவே எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்துருந்தேன். பட் வீட்டில் உட்காந்து பொறுமையாக யோசிக்கும் போது தெரிஞ்சிச்சு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்ன ஒருத்தனால கண்டிப்பாக 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்க முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவன் சைகையும் கொடுத்துட்டான். மேபி 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டினா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அங்கேருந்து வண்டியை பிக்கப்பில் கொண்டு வர்றதுக்கும் எனக்கு அமௌண்ட் பெருசாக அப்போதைக்கு இல்லை. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இவனை 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்க வேண்டிய அந்த ஒரு அதை போக வேண்டிய அந்த உயிரை இழுத்து பிடிச்சி என்னை எப்படியாவது வீட்டில் கொண்டு வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கான். ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே முடியல போல அவனால். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது அங்கேயே முடிய வேண்டிய விஷயத்த இவ்வளோ தூரம் என்னை வீட்டில் சேஃபாக கொண்டு வந்து விடணுங்கிற மாதிரி உயிரை கையில் பிடிச்சி கொண்டு வந்து பக்கத்தில் அதுக்கு மேலே முடியலடா, இதுக்கு மேலே கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டின மாதிரி தான் நான் வீட்டில் போய் பொறுமையாக யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த விதத்தில் பரவாயில்ல, எனக்கு லைட்டாக டல்லாக தான் செம்ம டயர்டாக இருக்குது, செம்ம டயர்டாக இருக்குது. இன்றைக்கி வேலைக்கும் போய் அவங்க வேலையில் லீவ் சொல்லலை. இவனா வேலையான்னு பார்த்தா வேலை வந்து அமௌண்ட் வர்றதுக்கான ஒரு விஷயம். ஆனால் அந்த வேலைக்கு நான் போகிறதுக்கு இவன் எனக்கு வேணும். சுத்தமாக என்னால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி 9 மணிக்கு ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணாங்கன்னா பொறுமையோடி தள்ளிட்டு போய் ஃபஸ்ட்டு வண்டியை கொண்டு போய் கொடுப்போம். நேற்று பேசிட்டேன் விட்டார், நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டாரு. பட் எடுத்துகிட்டு எப்படி தான் போகிறதுன்னு தெரியல. பட் கொண்டு போய் கொடுத்து நீ எத்தனை ரூபா கேட்க போகிறாங்கன்னு தெரியல. சுத்தமாக அமௌண்ட்டும் கையில் இல்லை. அதாவது ஒரு 500 1000 தான் இருக்குது இந்த மாதம் பெட்ரோல் அடிச்சுட்டு ஓட்டிக்கலான்னு சொல்கிறதுக்கு. அதுக்குள்ளே இவனை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட வைக்க முடியுமான்னு பார்க்க போகிறேன். திரும்பி எங்கேயும் லாங் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு ஃபுல் ஜென்ரலாக எல்லாமே செக் பண்ணுற வரைக்கும் இப்போதைக்கு ஓடுற மாதிரி மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணணும். முந்தானத்தை சொல்லிகிட்டு இருந்தேன் மெக்கன் கடையில் ஒர்க் ஷாப் கொண்டு போயிட்டு முன்னாடியே வச்சதுன்னு சொன்னேன். முன்னாடி தான் சொன்னேன் நான்.
ஃபுல்லாக வந்து கழட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது போயிருந்துச்சுன்னா புதுசாக மாற்றிட்டு இந்த வண்டி பழசு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பழைய டேட்டில் இருக்கணும், மற்றபடி எல்லாமே புதுசாக தான் இருக்கணுங்கிற மாதிரி கழட்டி ரீபெயிண்டிங்லேருந்து எல்லாமே பண்ணிடலாம், ஒரு 2-3 மந்த்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்குள்ளே ஏன்டா வேலையை எடுத்து விட்ட, ஒரு 3 மாதம் ஓடிக்கலாம்ல. சரி, எனிவே கேஸ் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் உட்கார்றேன். எனக்கு சரியாக தூக்கமும் இல்லை, முந்தானத்து சரியாக தூக்கம் இல்லை. அப்புறம் காலையில் ஃபங்க்ஷன் லாங் ட்ராவல் போயிட்டு வந்துட்டு நைட்டும் நேற்று ஒழுங்காக தூங்கலை. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பண்ணி என்ன சொல்ல போகிறாங்க, சர்வீஸ் பண்ணிட்டு கொண்டு போய் விட்டு என்ன சொல்ல போகிறானுங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேலைக்கு வேறு லீவ் சொல்லலை, ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டாங்க. இங்கே அங்கே என்ன சொல்ல போகிறானுங்கன்னு தெரியல. எப்படிலாம் போகிற போக்க பார்த்தா கையில் சுத்தமாக பணமும் இல்லையா. எனக்கு இது விஷயம் இல்லை, பணம் ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒரு 10 நாள் இப்போ அவன் ரெடி பண்ணாமலாம் இருக்க போதில்லை. இவனை வாங்குறது இல்லை, புது வண்டி வாங்குறது காசு கூட இவனை ரெடி பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிருக்கலாம். அதாவது மற்றவங்களுக்கு தெரியாது நான் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, என் கூடவே இருக்கியடா, என்கிட்ட தான் அமௌண்ட் இல்லைன்னு தெரியும் இல்லை, நிறையா பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியும் இல்லை, நீயும் ஏன்டா இப்படி விட்டு போகிற. சரி, ஓகே, கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நாள் ரெஸ்ட் இருப்பான், 10 நாளுக்கு அமௌண்ட் ரெடி ஆகும். இல்லை மிஞ்சி போனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்தில் ரெடி ஆகும். அவ்வளோதான், அமௌண்ட்டு விஷயம் இல்லை. பட் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி நிற்கும்போது நீ இல்லாமல் எப்படி தனியாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் எனக்குன்ட்டு இருக்கிறதோனா இந்த மொபைலும் இந்த வண்டியும் தான். வண்டி இப்போ நின்றுச்சு, மொபைல் இப்போ ஒரு மாதிரி லேக் ஆகுறான், ஸ்டக் ஆகுறான், என்னன்னு தெரியல. சுத்தமாக சொல்ல போகணுன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நிறையா வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்குள்ளே தோணுது, உள்ளே இருக்கிற ஒரு நல்லவன் செத்து போகிறான். சத்தியமாக சொல்கிறான், ஒரு மாதிரி ஒரு மாதிரி டெவில், அந்த ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு மைண்டு மாறுது அப்படியே. ஃபைனலி தள்ளிட்டு வந்து ஒர்க் ஷாப்பில் நிப்பாட்டிட்டேன். இன்னும் ஓப்பன் பண்ணல, இப்போ தான் 8:30 ஆகுது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ நின்றுட்டுருக்கான் வண்டி ரோட்டில். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கும் வந்து தள்ளிட்டு வந்தனால 1000 ரூபா ஊற்று வாங்குது. ஏன்டா சொல்ல இப்படி பண்ணுறேன். சரி விட்றா, இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, திரும்பி இந்த கம்பா கொடுத்துடலாம். இப்படியாவது எந்திரிச்சு ஒரு 3 மாதம் மட்டும் ஓடிடுறான். அப்புறம் உன்னை ஜெந்திரி மாதிரியே மாற்றிடுறேன், கொல்லப்படாத. ஸோ எஸ், நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்தில் கடை இருக்கான்னு பார்த்தா கடைக்கு அந்த பக்கம் போகணும். ஸோ வெயிட் பண்ண ஒரு 1/2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்தில் வந்து கொடுத்துட்டு போயிட்டேன்னா இங்கேருந்து ரேப்பிடோ போட்டு ஒர்க்குக்கு போயிடலான்னு பார்க்குறேன். ஒரு ஈவினிங்கும் அதே மாதிரி ரேப்பிடோ போட்டு இங்கே வரலான்னு பார்க்குறேன். என்ன பிளான்னு தெரியல. இல்லை வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா, இல்லை கண்டென்ட் என்ன பண்ணலாமா. வேலை நான் இல்லைன்னா அங்கே ஸ்டாப் ஆயிரும், அதுவும் எனக்கு பெரிய தலைவலியாக போயிடும். அதாவது அது நான் பண்ண வேண்டிய வேலையை நல்லா பண்ணி ஆகணும். அந்த இடத்துல நான் பண்ணாமல் போட்டேன்னா ப்ரொடக்ஷன் கொடுக்காது. ஸோ கஸ்டமர் கண்டிப்பாக கற்றுவான். போகலாமா இல்லை என்ன பண்ணலான்னு தெரில. சரி, தான் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சுட்டு பார்க்குறேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் போக போக நல்லா நல்ல கண்டென்ட்ஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் பெஸ்ட்டாக பண்ணிடலாம், ஓகேங்களா. ஒன்றும் பார்த்துக்கலாம். நமக்கு என்ன புதுசாக பிரச்சனைலாம் நிறைய பார்த்தாச்சு, வயிறே போச்சு, பார்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் காசு செலவாகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதானே. வயிறே போச்சு, பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சர்வீஸு கூட்டாச்சு, செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த இது இசியூ போர்டில் வச்சு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஏதாவது டோட்டல் பாடி தான் உள்ள கழட்டி செக் பண்ணணும், சென்சர் உரசிட்டு இருக்கல, ஒயர் எது கட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங்குள்ளே நான் ஏதாவது பார்த்து சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து திரும்பி நடராஜா சர்வீஸ் தான். வீட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வரேன். சாப்பிட வேறு இல்லை, எனக்கு தூக்கம் வேறு பயங்கரமாக வருது. ஆனால் தூங்கவும் முடிய மாட்டேங்குது. தூங்குனா அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபண்டுகளில் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் பார்த்து பண்ணிக்கலாம் பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் பார்த்துருங்க, எல்லா சென்சரையும் இல்லை எல்லா ஒயரையும் செக் பண்ணிடுங்க, காசு செக் பண்ணிடுங்க, அமௌண்ட் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டேன். சரி, செக் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, அவங்களுக்கு மற்ற வேலையும் இருக்கும்ல. சரி நீங்கள் பார்த்துட்டு இப்போ கூப்பிடுங்களா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு யாராவது சர்வீஸ் தான் திரும்பியும் போய் பார்ப்போம். தண்ணி வர அடிக்குது. இங்கே நமக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போவோம் பொறுமையாக.
ஸோ எஸ், கிட்டத்தட்ட நடந்து வந்துட்டு போயிட்டு பக்கத்தில் போக போகிறேன். வண்டி சரி சுட்டாச்சு, ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிடலாம். ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சும் எத்தனை ரூபா அமௌண்ட் செலவாக போகுதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு வண்டி ரெடி பண்ணுறதுக்கு 2 days ஆகுதுன்னா நமக்கு 1 dayலே முடிச்சு கொடுக்க தான் பார்ப்பாங்க இவங்க. அதனால தான் எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே கொண்டு போயிடுவேன். ஸோ என்ன பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், எப்போ வரப்போகுதுன்னு தெரில. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எல்லாம் எந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயந்தான் நல்லா வச்சு செய்யுது, பார்த்துக்கலாம். எஸ் பை 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 பை.